7 குணாதிசயங்கள் ಹೇಳೋಣ 7 ಗುಣಗಳು இருக்க வேண்டியது. ಇರುವುದು முதல் காரியம் ಮೊದಲನೇದಾಗಿ the heart of humility. ವಿನಮ್ರ ಹೃದಯ. தாழ்மையின் இருதயம் எனக்கும் உங்களுக்கும் வேணும். ಮೊದಲನೇದು ವಿನಮ್ರ ಹೃದಯ ನಮಗೆ ನಿನಗೆ ಬೇಕು. தாழ்மையின் இருதயம். ವಿನಮ್ರ ಹೃದಯ. ஆக ஒரு ஆத்தும ஆதாயம் செய்கிறவனுக்கு இருக்க வேண்டிய முதல் குணம் தாழ்மை. ಮೊದಲನೇದು ಆತ್ಮವನ್ನು ಗೆಲ್ಲುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ತಾಳ್ಮೆ ಬೇಕಾಗಿದೆ. எந்த ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணுகிற ஒருத்தனுக்கு இருக்க வேண்டியது தாழ்மை தான். இன்னைக்கு அது இல்லாம தான் நம்ம நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ಯಾವ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯು ಆತ್ಮಗಳನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕಾದರೆ ಅವನಿಗೆ ಮುಖ್ಯವಾಗಿ ತಾಳ್ಮೆ ಬೇಕು. மன தாழ்மையோடு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕುದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அந்த தாழ்மையும் கொடுத்தது அவர்தான். ಆ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು ಆತನೇ. அந்த தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையாய் எப்போதும் இருப்பதை நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ಆ ತಾಳ್ಮೆಯನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು, ಆ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು, ಆ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕು. இங்க தாழ்மை இல்லைன்னு சொன்னா, ಇಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ, தாழ்மையோடு ஒரு ஆத்மா கிட்ட நடந்துக்கலன்னு சொன்னா, ಈ ತಾಳ್ಮೆಯಿಂದ ನಾವು ಒಂದು ಆತ್ಮ ಬಳಿ ನಡೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲಂದರೆ அந்த ஆத்மாவை நான் ஆசீர்வதிக்க முடியாது, அந்த ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்த முடியாது. ಆ ಆತ್ಮವನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ, ಆತ್ಮವನ್ನು ಗೆಲ್ಲಲು ಆಗುವುದಿಲ್ಲ. எனக்கு பெருமையான பேச்சு தான் நிறைய. ನನಗೆ ಇವಾಗೆಲ್ಲ ಒಂದು ಹೆಮ್ಮೆಯ ಮಾತು, நான் ஆதாயம் பண்ண, நான் அத பண்ண, நான் இத பண்ணன்ற பெருமையான பேச்சு தான் நிறைய பேருக்கு. ಇವಾಗೆಲ್ಲ ನಮಗೆ ಎಲ್ಲ ಹೆಮ್ಮೆಯಾದ ಮಾತುಗಳು, ಅದನ್ನು ಮಾಡಿದೆ ಇದನ್ನು ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ. சொல்ல போனா பாஸ்டர்களிட்ட இருக்கிற பெருமை வேற யார்கிட்டயுமே இருக்கிறது இல்ல. ಹೇಳಬಹುದಾದರೆ ಪಾಸ್ಟರ್ಗಳಿಗೆ ಇರುವ ಹೆಮ್ಮೆ ಇನ್ನೊಬ್ಬರ ಬಳಿ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಹುಷಾರಾನ ಪಾಸ್ಟರ್ನೇ போட்டுக்கிறது இல்ல. ಅದಕ್ಕೆ ನಾನು ಹುಷಾರಾಗಿ ಹೆಮ್ಮೆ ಪಾಸ್ಟರ್ ಅಂತಾನೆ ಹಾಕಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ನಾನು ಹೇಳಿದೆ. அப்ப பாஸ்டர்ங்க பெருமை தான். ಪಾಸ್ಟರ್ಗಳಿಗೆ ಹೆಮ್ಮೆನೆ. அவங்க இன்னும் வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரி, ಅವರೇನು ಆಕಾಶದಿಂದ ಜಿಂಕಿದ ಜಂಪ್ ಮಾಡಿದ ಹಾಗೆ இங்க அப்படியே பரிசுத்தவானாவே நிப்பாங்க. பரிசுத்தவானா தான் நிக்கணும், ஆனா நான் மட்டும் தான் பரிசுத்தவான்ன்ற மாதிரி நிப்பாங்க. ಆತರೇ ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳವರು ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இங்க ஒரு ஜாதி, அங்க ஒரு ஜாதி மாதிரி. ಇಲ್ಲೊಂದು ಜಾತಿ, ಅಲ್ಲೊಂದು ಜಾತಿ ತರ. பரிசுத்த ஜாதி இங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாவிகள் மாதிரி. ಇಲ್ಲಿರುವವರು ಪರಿಶುದ್ಧರು, ಅಲ್ಲಿರೋರು ಪಾಪಿಗಳಾಗಿ. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே பரிசுத்தவானாவே இருப்பாங்க. ಇಲ್ಲಿರುವವರೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ಇರ್ತಾರೆ. இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பாவிங்க மாதிரியே பாப்பாங்க. ಕೆಳಗೆ ಇರುವವರನ್ನೆಲ್ಲ ಪಾಪಿಗಳಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. பிரசங்கம் பண்ணும்போது மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. ಇಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಮರ್ಯಾದೆನೇ ಕೊಡಲ್ಲ. தமிழ்நாட்டுல ஒரு சிலர் எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. ತಮಿಳುನಾಟಲ್ಲಿ ಒಬ್ಬರೆಲ್ಲ பேசும்போது ஒன் வேர்ட்ல தான் பேசுவாங்க. ಮಾತನಾಡುವುದಲ್ಲ ಸಿಂಗಲ್ ವರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. பாவியே, ಬಾನು, ಬಾ, ಹೋಗು, ಬಾಯಾ, ಬಾರಯ್ಯ, ಹೋಗಯ್ಯ. சில டைம்ல அவ, இவ, அவன், இவன், ಅವನು, ಇವನು, ಇವನು. கேட்டுக்கிறீங்களா? ಕೇಳಿದ್ದೀರಾ? அப்படியே பிரசங்கத்துல அவங்கள சேர்த்துக்கவே மாட்டாங்க. ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ சேர்த்துக்க மாட்டாங்க. ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಅಂತ நீங்க எல்லாம் பாவின்னு சொல்லுவாங்க. ನೀವೆಲ್ಲ ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எங்க போச்சு தாழ்மை? ಎಲ್ಲೋಗಿದೆ ತಾಳ್ಮೆಯು? இந்த தாழ்மை முதல்ல பாஸ்டர்களுக்கு தான் வேணும். ಈ ತಾಳ್ಮೆ ಮೊದಲಾಗಿ ಪಾಸ್ಟರ್ಗಳಿಗೆ ಬೇಕು. பெருமையான பேச்சு 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசின்னு சொல்லுவாங்க, பெருமையான பேச்சுங்க தான். ಹೆಮ್ಮೆಯಾದ ಮಾತುಗಳು 20-30 ವರ್ಷದ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಹೆಮ್ಮೆಯಾದ ಮಾತುಗಳೇ. தாழ்மை வேணுங்க. ತಾಳ್ಮೆ ಬೇಕು ರೀ. சரி, ಸರಿ. அந்த தாழ்மை இருக்கிறவங்க, ಆ ತಾಳ್ಮೆ ಇರುವವರು, இங்க டெண்டர்னஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. ಕೋಮಲ ಹೃದಯ, கோமல மென்மையான பேச்சு, ಮೃದುವಾದ ಹೃದಯ, ஒரு கனிவான பேச்சு, ಮೃದುವಾದ ಮಾತು, இது இருக்கணும். ಅದಿರಬೇಕು. பேசும்போதே அது இருக்கணும். ಮಾತನಾಡುವಾಗಲೇ ಇರಬೇಕು. ಅದಕ್ಕೆ சொல்லி, ಅದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ತುಂಬಾ ಮೆತ್ತಿಗೆ ಮಾತನಾಡೋದು ತಾಳ್ಮೆ ಅಲ್ಲ. ನಾನು என் ವೈಫும் ஒருத்தர ವಿಸಿಟ್ பண்ண போறோம். ನಾವಿಬ್ಬರು ಒಬ್ಬರನ್ನು ಮಾತನಾಡಕ್ಕೋಸ್ಕರ ಹೋಗಿದ್ದೇವೆ. பாட்டு ரிலீஸ் பண்ணவர். ಅವರು ಒಂದು ಹಾಡನ್ನು ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ರು. ಯಾರಂತ ಹೇಳಲ್ಲ. ಅವರು பேச ಆರಂಭಿಸುம்போது போன உடனே ಅವರು ಹಾಡಕ್ಕೆ ಮಾತನಾಡಿಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದಾಗಲೇ, ಬನ್ನಿ ಬ್ರದರ್, ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ಬ್ರದರ್, ಹೇಗಿದ್ದೀರಾ ಬ್ರದರ್, ಓ ಹಾಗ எனக்கு கடுப்பாய் போச்சு. ನನಗೆ ತುಂಬಾ ಕೋಪ ಬಂದಿತ್ತು. ನಾನು ಮನುಷ್ಯ, நீங்களும் மனுஷங்க, ನೀವು ಮನುಷ್ಯರು. மனுஷனா பார்த்து மனுஷனா பேசுங்க. ಮನುಷ್ಯನನ್ನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಭಾವಿಸಿ ಮಾತನಾಡಿ. மேடம் வாய் வச்சு சும்மா இல்ல, இவர் பாஸ்டர்னு சொல்லிட்டாங்க, என்ன மாட்டி விட்டாங்க. ஆமாவா, நீங்க பாஸ்டரா? ನೀವು ಪಾಸ್ಟರಾ? ஆமா, அப்படிதான் ஊர்ல சொல்லிக்கிறாங்க. ಹೌದು, ಊರಲ್ಲಿ ಆ ರೀತಿನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅನ್ಕೊಂಡು ಹೇಳಿದೆ. அது கனிவு இருக்கணும்.
ಅದರಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಇರಬೇಕು, அதுல மென்மை இருக்கணும், ಅದರಲ್ಲಿ ಕೋಮಲತೆ ಇರಬೇಕು, அதுல ஒரு 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 அந்த பேச்சுல ஒரு தாழ்மை அடங்கி இருக்கணும், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಮೃದುವಾದ ಹೃದಯ ಅಡಗಿರಬೇಕು, நம்ம நடத்தில ஒரு தாழ்மை அடங்கி இருக்கணும், ನಮ್ಮ ನಡತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮೃದುವಾದ ಹೃದಯವಿರಬೇಕು. அதுக்குன்னு சொல்லி ಅದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿ நம்ம வந்து வேற உலகத்துல இருந்து ஜனங்களெல்லாம் வேற உலகத்துல இருந்து இவரென்ன வேற்று கிரகத்துல இருந்து நம்மள வேற்று கிரகத்துல இருந்து பாக்குற மாதிரி பார்க்க கூடாது. ಜನರೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಬೇರೆ ರೀತಿ ಯಾವ ಗ್ರಹದಿಂದ ಬಂದಿರೋರಾಗಿ ನಮ್ಮನ್ನು அப்ப ஆத்ம ஆதாயம் பண்ண போறவங்க ಆತ್ಮವನ್ನು ಆದಾಯ இந்த ಮಾಡುವ மாதிரி பண்ணாங்கன்னா ಈ ರೀತಿ ಮಾಡಿದರೆ வேற யாரோ மாதிரி இருக்கிறாரு ಇವರೇನೋ ಬೇರೆ ಯಾವ ತರ ಇದಾರಲ್ಲ ಅಂತ. போன வாரம் பார்த்தோம், ಕಳೆದ ವಾರ ನೋಡಿದ್ದೇವೆ, மீன் பிடிக்கிற இவங்கள்ட்ட ஆண்டவர் இடைப்பட்டாரு. ಮೀನ್ ಹಿಡುವವರೊಬ್ಬರು ಅವರೊಟ್ಟಿಗೆ எவ்வளவு ಮಾತನಾಡಿದರು. அழகா மீன் பிடிக்கிறவங்கள்ட்ட அப்படியே அவங்க பாஷையே பேசுறாரு பாருங்க. ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಮೀನ್ ಹಿಡಿಯುವವರ ಬಳಿ ಆ ರೀತಿಯೇ ಮಾತನಾಡಿ. இது வரைக்கும் நீங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தீங்க, ಇದುವರೆಗೂ ನೀವು ಮೀನ್ ಹಿಡಿತಾ ಇದ್ರಿ. அப்ப என்ன சொன்னாரு? ಹಾಗೆ ಏನ್ ಹೇಳಿದ್ರು? இனிமேல் மான் பிடிக்கிறீங்கன்னு சொன்னாரா? ಇನ್ಮೇಲೆ ನೀವು ಜಿಂಕೆ ಹಿಡಿತೀರಾ உங்களை ಅಂತ ಹೇಳಿದ್ರಾ? மீன் பிடிக்கிறவங்கள ஆக்குவேன். அவங்க பாஷையிலே இறங்கி பேசுறாரு. ನಿಮ್ಮನ್ನ ಇನ್ಮೇಲೆ ನೀವು ಮೀನ್ ಹಿಡಿಯುವವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. அவங்களுக்கு தங்களை அப்படியே தாழ்த்துறாங்கப்பா, ஆண்டவர் தாழ்த்துறாரு. ಅವರಿಗೋಸ್ಕರ ಆತನನ್ನೇ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಅಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. அவங்க அவங்க லெவல்ல போய் ஆண்டவர்ட்ட பேசுவாங்க. ಅವರ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಿ ಆ ರೀತಿಯೇ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நம்ம ಅದ ಕತ್ತಕ ಮಾಟೋம், ಅದೆಲ್ಲ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. அவரை விட பரிசுத்தவான் இங்க யாரனா இருக்காங்களா? ಆತನಿಗಿಂತ ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳವರು ಯಾರಾದರೂ ಇದ್ದಾರಾ? நம்மளை விட பரிசுத்தவான் இயேசுவே கிடையாது. அந்த மாதிரி ಇವಾಗ ನಮಗಿಂತ ಪರಿಶುದ್ಧನು ಯೇಸುನೇ ಇಲ್ಲ. the heart of humble, the heart of humility ரொம்ப ரொம்ப அவசியம். ಕೋಮಲ ಹೃದಯವು, ತಾಳ್ಮೆ ಹೃದಯವು ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. வசனம் சொல்கிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, 2 கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்கு. ಕೊಲೊಸ್ಯರ ಅವರಿಗೆ ಬರೆದ 3வது அதிகாரம் 12வது வசனத்துல, 3ನೇ ಅಧಿಕಾರ 11ನೇ ವಚನ, ஆகையால் நீங்கள் ಆದ್ದರಿಂದ ನೀವು தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் ದೇವರಿಂದ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ ಪರಿಶುದ್ಧರು பிரியருமாய் ಪ್ರಿಯವುಳ್ಳವರಾಗಿಯೂ உருக்கமான இரக்கத்தையும் ಕನಿಕರವುಳ್ಳವರಾಗಿ ದಯವನ್ನು ಮನತಾಳ್ಮೆಯையும் ಮನ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಎದವಾ ಯಾವುದು மனத்தாழ்மையையும் ಮನ ತಾಳ್ಮೆಯನ್ನು சாந்தத்தையும் ಶಾಂತವನ್ನು நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு ದೀರ್ಘ ಶಾಂತಿಯನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿ எப்படி ஊழியம் பண்ணணுமா, ಯಾಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು, எப்படி நம்ம நடந்துக்கணுமா, ಯಾಗೆ ನಾವು ನಡೆಯಬೇಕು, நம்ம பேச்சிலே தெரிஞ்சிடக்கூடாது நம்ம வேற அவங்க வேறன்னு தெரியக்கூடாது, ನಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲೇ ಗೊತ್ತಾಗಬಾರದು ನಾವು ಬೇರೆ ನೀವು ಬೇರೆ நம்ம ಎಂಬುದಾಗಿ, பெருமை வார்த்தையிலே தெரிஞ்சிடக்கூடாது அவங்க வேற நம்ம வேறன்னு சொல்லி, ನಮ್ಮ ಹೆಮ್ಮೆಯಾದ ಮಾತುಗಳಲ್ಲೇ ಗೊತ್ತಾಗಬಾರದು ನೀವು ಬೇರೆ ನಾವು ಬೇರೆ ಅಂತ. ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும்னு சொன்னா, ಒಂದು ಆತ್ಮವನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕಾದರೆ, ஒரு ஆத்மாவுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, ಒಂದು ಆತ್ಮಗೆ ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕಾದರೆ அவங்க லெவல்ல நம்ம இருக்கணும். ಅವರ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಿ ಅವರ ರೀತಿಯ ನಾವು ಮಾರ್ಪಡಬೇಕು. பெரிய ஆளாவே போயிட்டு பெரிய ஆளாவே வரக்கூடாது. ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹೋಗಿ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹಿಂತಿರುಗಬಾರದು. மீன் பிடிக்கிறவங்க கிட்ட என்ன பேசுறாரு? ಮೀನು ಹಿಡಿಯುವವರಲ್ಲಿ ಏನ್ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? மீன் பிடிக்கிற பாஷையிலே பேசுறாரு. ಮೀನು ಹಿಡಿಯುವ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಅಲ್ಲೇ ಮಾತನಾಡಿ, குழந்தை கிட்ட போனா குழந்தையாவே மாறி பேசுவார். ಒಂದು ಮಗುವಿನ ಬಳಿ ಹೋದ್ರೆ ಮಗುವಾಗೆ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. ஆண்டவர்ட்ட அது கத்துக்கலாம். ದೇವರ ಬಳಿ ಅದನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು.